ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. குடும்பத்திலும் நட்பு வட்டத்திலும் பணிபுரியும் இடத்திலும் மனித உறவுகளிலும் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் சில யோசனைகள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள். அர்த்தமில்லாமலும் பின் விளைவுகளை பற்றி அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிடுங்கள். எந்த விஷயத்தையும் எந்த பிரச்சனைகளையும் நேர்த்தியாக கையாளுங்கள். விட்டு கொடுத்து பழகுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள். நீங்கள் சொல்லுவதே சரி, நீங்கள் செய்வதே சரி என்று வாதாடாதீர்கள். குறுகிய மனப்பான்மை விட்டு விலகுங்கள். உண்மை எது, பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டுவிடுங்கள். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து பெருமைப்படாதீர்கள். அளவுக்கு அதிகமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் ஆசைப்படாதீர்கள். மற்றவர்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். அற்பமான விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுடைய கருத்துகளில் எப்போதும் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மற்றவர்களின் செயல்களையும் நடக்கின்ற நிகழ்வுகளையும் தவறாக புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள். மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டவும் இனிய சொற்களை பயன்படுத்தவும் தவறிவிடாதீர்கள். சிரித்து பேசவும் சில அன்பான சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து விடுங்கள். அடக்கத்தையும் நல்ல பண்பை மட்டும் அதிகமாக காட்டுங்கள். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்கி பிரச்சனைகளை முடித்து வையுங்கள். அதுவே சிறந்த பண்பு. கோபத்தில் எது கிடைத்தாலும் எடுத்து வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் மட்டுமே முடியும். மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலேயே ஒரு சிலர் நம்மை திறமையாக காயப்படுத்தி விடுகிறார்கள். நீங்கள் வேஷம் போடுவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு போடுகின்ற வேஷத்திற்காவது உண்மையாயிருங்கள். உங்கள் நட்பையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக்க ஒரே வழி உங்கள் அருகில் இருப்பவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்வதுதான். மனிதர்கள்தான் எத்தனை தவறுகளை செய்கிறார்கள், தாங்கள் சரியாக வாழ்வதாய் காட்டிக்கொள்வதற்காகவே. முகத்தில் அடித்தாற் போல் பேசுபவர்களை கூட மிகவும் பிடித்து போகிறது முதுகில் குத்துபவர்களை சந்தித்த பிறகு. அன்பில்லாத பணம் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பணம் இல்லாத அன்பு பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கியே வைக்கப்படுகிறது. வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு மட்டும் வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவரோடு மௌனம் செய். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு மௌனமே சிறந்த பதில். திமிரென தீர்மானிக்கப்படும் சில மௌனங்கள் வெளிப்படுத்த முடியாத மனதின் காயங்களாகவும் இருக்கலாம். அந்த மௌனத்தையே காரணம் காட்டி அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதீர்கள். ஒருவருக்கு உங்களை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் உங்களிடமிருந்து அவர்களுக்கான தேவை முடிந்து விட்டதாக கூட இருக்கலாம். பிறரிடம் சிரித்து பேசி உங்களிடம் மட்டும் அமைதி கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள். உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் கூட இருக்கலாம். மன்னிப்பு என்பது தவறுகளுக்காக மட்டும் கேட்கப்படுவது அல்ல, சமாதானத்திற்காகவும் தான். பேசிக்கொண்டே இருந்தால் உன்னை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மௌனமாக இருந்தால்தான் மற்றவர்களை நீ அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எது செய்தாலும் ஏதாவது குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவர்கள் ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள்.
கழன்றி விழும் வரை சிலரது முகமுடிகளை உண்மையான முகம் என்று நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை தொலைத்து கொண்டும் இருக்கிறோம். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகிவிடும். தெளிவாக இரு. அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடும். உலகில் மிகவும் கொடுமையான ஒன்று, நம் அன்பை புரியாமல் நம்மை நோகடித்தவர்களுக்காக மீண்டும் திரும்பி வருவார்கள் என காத்திருப்பது மிகவும் முட்டாள்தனம். கண்மூடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மை போலவே தெரியும். வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்களின் வேஷங்களும் கலைந்து போகின்றன. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் நாமவே விலகி இருக்க கற்றுக்கொள்வது சிறந்தது. கோபப்பட்டு ஒரு விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உனது கோபம்தான் வெற்றிக்கு காரணம் என்று நினைத்து விடாதே. உனது கோபத்தை தாங்கிக் கொண்ட எதிராளியின் பொறுமைதான் உன் வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு இடத்தில் தொலைந்ததை வேறு ஒரு இடத்தில் தேடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதை நாம் எல்லோரும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம் நிம்மதியை தேடும்போது மட்டும் கோபத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மௌனம் மட்டுமே சிறந்த பதிலாக இருக்க முடியும். உன் கோபம் நீ நேசிப்பவர்களையே வெறுக்க வைக்கும். உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும். சுயநலமின்றி பழகுபவர்களின் அன்பு சற்று தாமதமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. உங்களை நம்பும் மனிதர்களிடம் பொய் பேசாதீர்கள். உங்களிடம் பொய் பேசும் மனிதர்களை எந்த சூழலில் நம்பாதீர்கள். நாம் பெறுகின்ற பெரும்பாலான ஏமாற்றங்கள் மற்றவர்கள் தருவதில்லை, அவர்கள் மீது நாம் வைத்த அதீத நம்பிக்கை தான் தருகிறது. நம் வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமில்லை. அடுத்தவனைப் போல வாழ நினைக்கும் போதுதான் வாழ்க்கையே கஷ்டமாகி விடுகிறது. நெருக்கமானவரிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதன் வாயில் கேட்கும்போது அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்திவிட மாட்டார்கள் என நம்பிவிடாதே. சில தருணங்களில் நம் எதிரிகளை விடவும் மிக மோசமாக காயப்படுத்துபவர்கள் நமக்கு பிடித்தவர்கள்தான். அழுது விடுவதால் எந்த துன்பமும் வந்துவிடப் போவதில்லை. கண்ணீரை அடக்கிக் கொண்டு புன்னகைப்பதுதான் மிகப்பெரிய துயரம். கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ள தவறினால் நாம் தேடும்போது அது கிடைக்காது. அதுதான் உண்மையானவர்கள் அன்பு. காரணமே இல்லாமல் வெறுத்தவர்களிடம் காரணம் கேட்டு போகாதீர்கள். அதற்கு அவர்கள் 1000 காரணம் வைத்திருப்பார்கள். உங்கள் உண்மை அன்பு ஒரு நாள் தேடப்படும். அப்போது தெரியும் உங்களின் அருமை. அறிவுபூர்வமாக பேசுபவர்களை விட பொறுமையோடு காது கொடுத்து கேட்பவர்களையே இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது. இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை காயப்படுத்தி விலை மதிப்பில்லாத அன்பை இழந்து விடாதீர்கள். நண்பனுக்கும் துரோகிக்கும் சிறு வித்தியாசம்தான். உங்கள் தவறை உங்களிடமே தயங்காமல் கூறுபவன் உங்கள் நண்பன். உங்கள் தவறை மற்றவரிடம் தயங்காமல் கூறுபவன் துரோகி. உங்களிடம் தோற்று போனவர்களை ஒருபோதும் கேவலப்படுத்தாதே. ஏனெனில் அவர்கள் இல்லை என்றால் உங்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. இந்த உலகில் பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரின் குற்றத்தை காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கிறார்கள். சிலரை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து விடுகிறோம். சிலரை சரியாக புரிந்து கொள்ளாமல் நெருங்கி விடுகிறோம். இதுதான் உறவுகளிடையே ஏற்படும் விரிசல்களுக்கு காரணம். நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.